வணக்கம். முருகன், திருநெல்வேலி. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வேத பகுதி. அதாவது நீங்கள் எவ்வளவு காசு வச்சுருந்தாலும் அந்த காசு உங்களுக்கு ஜீவனை தராது. ஜீவனை தரக்கூடியது வேற ஒன்று அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. காசு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி சொல்லலை. காசு நிறையவே வச்சுருக்கணும். அதை நான் ரொம்ப ஆதரிக்கிற ஆள். அதனால் காசு இருக்கிறத பற்றி குறை இல்லை. ஆனால் உங்களுடைய ஜீவன் அதில் இல்லை. ஜீவன் அப்படின்றது உயிர் அதில் இல்லை அப்படின்னு. ஏன்னா பணம் வச்சுருக்காங்க நிறைய பேர். எவ்வளோ கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சில விஷயங்களும் இருக்குது. காப்பாற்றக்கூடிய வல்லமைன கடவுள் தான் ஒருத்தர் இருக்கார். ஏன்னா பணத்தை கொடுத்து என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிம்பாங்க. உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது சொல்கிறாங்க, கொஞ்சோண்டு சிறுநீரகம் ஒன்றுக்கு வெளியே வந்துட்டுனா அவர் பொழைச்சிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. அது நம்ம நினைக்கிறோம் நிறைய விஷயங்கள். ஜீவனை கொடுக்குறவர்னு ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா உங்கள் பேர் பார்ட்ஸ் எல்லாம் உண்டாக்குனவர் ஒருத்தர் இருக்கார். ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னா இந்த கார் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கார் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணி தரோம், இல்லைன்னா அதை மெக்கானிக் பண்ணி தரோம், சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உண்டாக்குனவனுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல என்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. கடவுளும் அதை தான் சொல்கிறார். உண்டாக்குனது நான், என்கிட்ட கேட்க மாட்டேங்கிங்க. என்னை தவிர ஊரில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்கிட்டையும் போய் கேட்டு வந்திருந்தீங்க. அதனால் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட வா, நான் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கிட்ட போங்க. ஜீவனை கொடுக்குறவர் அவர் தான். ஓகே, காட் பிளஸ் யூ.